Hello friends, welcome to Revathi Samayalarai recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த சிறப்பான ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆடி பூரம் அன்னைக்கு வந்து அரிசி வெல்ல புட்டு செஞ்சு அம்மனுக்கு படைச்சோம்னா அது ரொம்ப விசேஷமானது. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நான் வந்து இன்னைக்கு 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துர்க்கேன். இது நான் வந்து வீட்லயே ரெடி பண்ண மாவு தான். இத வந்து இப்போ நம்ம வந்து கடாயில போட்டு நம்ம வறுத்துக்க போறோம். மாவு ஈரமாக இருக்கனால ஃபஸ்ட்டு கிளறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக அதில் இருக்க ஈரப்பதம் போக போக என்ன ஆகும்னா நல்லா லூஸ் ஆயிரும். கிளறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மாவு வந்து பார்த்திங்கன்னா மாவு ட்ரை ஆயிடுச்சு. இப்படி எடுத்து இப்படி கொட்டுனிங்கன்னா சரசரன்னு கீழே விழுவும். அடுத்து புட்டு மாவு பிணையறதுக்காக நம்ம வந்து சுடுதண்ணி வைக்க போகிறோம். அது வந்து ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெது வெதுன்னு இருந்தால் போதும். இப்போ அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம், போட்டு நல்லா கலக்கி விட்டுறோம். இது அம்மனுக்கு படைக்கிறதுனால நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ வெது வெதுன்னு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து நம்ம பிணைஞ்சிக்கலாம். அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கங்க. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். பிசைஞ்சிட்டு மறுபடியும் தேவைப்படும் போது நம்ம வந்து தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கையில் பிடிச்சிங்கன்னா நல்லா மாவு பிடிக்க வரும். அதே போல் உதுத்து விட்டிங்கன்னா மாவு நல்லா உதிர்ந்து இதாயிரும். இப்போ நம்ம மாவு வேக வைக்க ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் வந்து நான் இட்லி பானை வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் அதில் வந்து நான் தட்டு உள்ளே வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு நல்ல துணி, வெள்ளை துணி இருந்தால் விரித்து போட்டுங்க. விரித்து போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்க போகிறோம். எல்லா மாவையும் போட்டு நல்லா பரப்பி விட்ருங்க. நல்லா இது போல் பரப்பி விட்டு வைங்க. ரொம்ப கூச்ச மாதிரி வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பரப்பி விட்டு வச்சுக்கோங்க. மேலே வந்து வெள்ளை துணி இருந்தால் அதை விரித்து போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி நம்ம இப்போ இந்த புட்டு மாவை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த மாவை இப்போ நம்ம 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்க போகிறோம். வேக வைக்கும்போது மிதமான சூட்டில் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. மாவு ரெடியாகிறதுக்குள்ளே அடுத்து கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு நெய் வந்து நல்லா காஞ்சோடனே அதில் வந்து ஒரு 10 to 20 முந்திரி வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. முந்திரி நல்லா வறுபட்டோடனே அதில் நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் திருவி வச்சுருக்கேன். அதை போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காவை நெய்யில் நல்லா வறுத்துக்குங்க. நல்லா ட்ரையாக ஆகிற அளவுக்கு வறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். எப்பவுமே நெய்யில் தேங்காவை வறுத்து போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா உருட்டி பாருங்கள். உருட்டை வந்துச்சுன்னா மாவு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உருட்டை வரல அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம புட்டுக்கு தேவையான பாகு வந்து காய்ச்ச போகிறோம். அதுக்கு நான் வந்து 3 கப் மாவுக்கு 2.5 கப்பு அளவு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெல்லத்தை கூடவோ குறைச்சோ நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து வெல்லம் கரையிறதுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு நான் வந்து சூடு பண்ணிக்கிறேன். இப்போ அதுலேயே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதோடையே சேர்த்து நான் வந்து கலந்துக்க போகிறேன். நல்லா கிளறி விட்ருங்க. கிளறி விட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, அடுப்பு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் வந்து அதை அப்படியே நான் விட்டுருவேன். விட்டுட்டா அதில் வந்து இருக்க கல், மண், தூசி இதெல்லாம் வந்து அடியில் தங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதை வந்து வடிகட்டி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வெல்லத்தை வந்து நம்ம வந்து பாகு பதத்துக்கு நம்ம வந்து காய்ச்ச போகிறோம்.
வெல்லம் கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து நுரைச்சி வரும்போது நம்ம வந்து புட்டு மாவு சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாகுப்பதம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து போட்டு அந்த பாகை வந்து இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து உருண்டு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாகுப்பதம் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவை அதில் சேர்த்திக்க போகிறோம். இல்லை பாகுப்பதம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னா, இந்த மாதிரி நுரைச்சி வருது பாருங்கள் கொதிச்சு, அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த புட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறிக்க போகிறோம். ஒட்டுக்கா போட்டு கிளறினிங்கன்னா கிளற முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக போட்டு கிளறிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து 2வது ரவுண்ட் போட்டு மறுபடியும் கிளறுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு சரியாக வரலைன்னு நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி கட்டி கட்டியாக தான் இருக்கும். நம்ம வந்து கரண்டியால் வந்து நல்லா கிளறி விட்டு கரண்டியில் நல்லா உடச்சி விட்டு நம்ம செஞ்சோம்னா அந்த கட்டிலாம் சரியாக போயிடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த புட்டு. இது போல் வந்து நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா கட்டிகளை நல்லா கரண்டியால் நல்லா குத்தி விட்டு கிளறி விட்டிங்கன்னா நம்மளுக்கு புட்டு ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா நான் வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேன். நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 டீஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்திக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த தேங்காய் முந்திரி வறுத்த வாசத்தில் இருக்க நெய்யே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்திக்க தேவையில்லை. இப்போ இது போல் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சுவையான புட்டு ரெடி. இந்த அரிசி வெள்ளை புட்டை ஆடி மாதம் வர நம்ம ஆடி பூரத்தன்னைக்கு வந்து அம்மனுக்கு வந்து நம்ம படைச்சி எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப விசேஷம். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அரிசி வெள்ளை புட்டை செஞ்சு அம்மனுக்கு நைவேத்தியமாக படைச்சி நீங்களும் இந்த அம்மனோட அருளை பெற்று நலமோடு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.